ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தந்தூரி கிரில் சிக்கன் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இது அவன்லேயும் செய்யலாம், கிரில் மிஷின் இருந்தால் அதில் கூட நீங்கள் செய்யலாம். நாங்கள் இன்றைக்கி மிஷினில் தாங்க செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கிரில்க்குன்னு சொன்னால் இந்த மாதிரி பீஸாக கொடுப்பாங்க. இது நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மிஷினில் தான் இன்றைக்கி நம்ம கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். இதில் வந்துட்டு லெக் பீஸும் விங்ஸும் இருக்குது. ஸோ இப்போ எதுக்கு நான் இந்த மாதிரி கீறி விடுறேன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா எல்லாமே உள்ளுக்குள்ளே போய் நல்லா பிடிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக கீறி விடுறேன். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட். கத்தியில் ஸ்லைஸாக கீறலை அப்படின்னா ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க் வச்சு நீங்கள் அப்படியே குத்தி விடுங்க. ஸோ அந்த வழியாக கூட மசாலா உள்ளே இறங்கிக்கும். மேரினேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர், ஹாஃப் லெமன், 1 முட்டை, தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு கப் தயிர். இப்போ ஒரு பவுல்ல முட்டை எடுத்துக்கலாம். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாஸ் எல்லாமே உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கோங்க. இதில் நம்ம ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். நான் இதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கேசரி பவுடர் எதாவது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாஸ் வந்து நிற்காம நல்லா சாஃப்டாக இது எல்லாத்துக்கூடயும் மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் அது மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சிக்கன் விங்ஸ் அண்ட் லெக் பீஸ் எல்லாமே இதில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம்.
இப்போ இது நாங்கள் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டோம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுலேயே இந்த பட்டர் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை உள்ளே வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சைடு ஃப்ரை ஆகட்டும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இன்னொரு சைடு திருப்பி போடுறேன். நம்ம இதில் ஆயிலே ஊற்றலை, ஆனால் உள்ளே பாருங்கள் எப்படி ஆயில் வருது அப்படின்னு. அந்த சவுண்டு பார்த்தீங்களா? அந்த ஆயிலில் போட்டால் எப்படி ஃப்ரை ஆகுமோ அதே மாதிரி ஃப்ரை ஆகுது. என் பொண்ணுக்கெலாம் செம்ம டெம்டாக ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் கேட்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி கிரில் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இங்கே எல்லாருக்குமே செம்ம பசி அடிச்சு ரொம்ப டெம்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ஸோ எல்லாருமே இந்த கிரில் சிக்கனை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ட்ரை பிக்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விடுங்க. இது கூட மயனைஸ் இருந்தால் மயனைஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ணாவும் டேடியும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க. மசாலாலாம் நல்லா பாப்பா தான் ரொம்ப நேரமாக சிக்கன் கேட்டிருந்தா. அவளும் சாப்பிட்டு அவளுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் இந்த தந்தூரி கிரில் சிக்கன் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ட்ரை பிக்ஸ் இன்ஸ்டாவில் மறக்காமல் டேக் பண்ணி விடுங்க. நான் அதை கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுவேன். இனி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோட வரேன். Until then, bye. Thank you for watching.